தப்பு பண்ற போது தப்புக்கான நியாயத்தை தவறுனா தவற ஏத்துக்கிற மனசு இல்லைங்க. நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன் கேக்குறாங்க, நம்ம கேக்குறாங்களா? எவன் கேக்குறேன்? வீட்டுல கேக்குறேன். என்ன உலகத்துல இல்லாத தப்பு பண்ணிவிட்டேன் எங்களை குற்றம் சொல்லிட்டு சொல்றாங்களா இல்லையா? நடக்குதா இல்லையா? கேக்குறாங்களா? உலகத்துல இல்லாத தப்பு நான் என்ன பண்ணேன்? நாம உலகத்துல இல்லாத தப்புன்னு ஒண்ணு இருக்கா? குடிக்க போனவரு ஒரு போத்தலை வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்து 3 குவளைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்தார். 3 குவளைய வச்சுட்டு உட்கார்ந்து அதுல 3 பங்கா ஊத்தி தண்ணியை ஊத்தி குடிக்க போற நேரத்துல அந்த கொண்டாந்து வாங்கி கொடுத்தாருல ஒருத்தர். அவர் கேட்கிறாரு, என்னன்னு நீங்க ஒரு ஆள் தான் உட்காந்துருக்கீங்க 3 குவளையில ஊத்துறீங்களேன்னு கேட்க. அவர் சொன்னாரு, நாங்க எப்போதும் 3 பேர் ஒன்னாவே குடிக்கிற வழக்கம். நாங்க அண்ணன் தம்பி 3 பேரு. எங்க அண்ணன் மூத்தவர் காரைக்குடியில இருக்காரு, ஆமா நட அண்ணன் தூத்துக்குடியில இருக்காரு, நான் பரமக்குடியில இருக்கிறேன். 3 பேருமா ஒன்னாவே குடிச்சு பழக்கம். இன்னைக்கு 2 பேரும் அவங்களும் வேற வேற ஊர்ல இருக்காங்க. அதனால நான் அவர் யாபகமா அவங்க 2 பேர் யாபகமா குடிக்கிறேன்னாரு அவரு. இதெல்லாம் குடிக்கிறதுக்கு இப்படி ஒரு நியாயமாடா? ஊரை பாருங்க, எல்லாம் குடி ஊரு தான். ஆமா ஆமா, குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். 2 மாசம் கழிச்சு திரும்ப அதே கடைக்கு வந்து அதே ஒரு போத்தலை வாங்கிட்டு 2 கோவலையை வச்சு ஊத்துனார். இப்ப வாங்கி கொடுத்தவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, 3 கோவலை வச்சு ஊத்துவாரு, 1 கோவலை இல்லையே, 3 பேர் அண்ணன் தம்பியில யாரும் செத்து போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ஒருத்தர் இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைச்சு வந்து கேக்குறா, என்னன்னு எப்போது 3 கோவலை வைப்பீங்கன்னா இன்னைக்கு 2 தானே வச்சிருக்கீங்க, என்னாச்சு ஒரு ஆளுக்கு அண்ணன் எதுவும் அப்படின்னு கேட்டாரியோ. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம். ஏன் அப்புறம் 2 வச்சிருக்கீங்க இன்னொன்னு இல்லாம இருக்கு? அவங்க 2 பேருக்கு 2 வச்சிருக்கேன், எனக்கு மட்டும் வைக்கல. ஏன் நீங்க வச்சுக்கல? நான் குடிக்கிறத நிறுத்தி 2 மாசம் ஆச்சுன்னாரு. ஆமா, 2 மாசமா நான் குடிக்கிறது இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த 2? எங்க அண்ணன் யாபகமா குடிச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் நல்ல மனுஷன் எப்படி விளங்குமா நீங்க சொல்லுங்க பாப்போம். இத நல்ல காரியத்துக்கு சொன்னா பரவாயில்ல. அவர் இருந்தாரு, ஒரு 100 மரக்கன்று நட்டாரு. இன்னைக்கு அவர் இல்ல, அவர் செய்த பணியை நான் ஒரு 500 மரக்கன்றா நடுறேன் அப்படின்னு சொன்னா அது நல்ல பயன் தரும். இருக்குமா இல்லையா? கண்டிப்பா. மரக்கன்று தானே வேணும். மழை இல்லை என்றால் மழை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் ஆறு இல்லை, ஆறு இல்லை என்றால் சோறு இல்லை, சோறு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை என்ற யதார்த்தத்தை உணராமல் உழவை மீட்போம் உலகை காப்போம் என்ற தத்துவத்தை மனதில் கொண்டு வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது. ஆனால் இங்க விவசாயி சாகிறத கண்டு ரசிக்குது. வேளாண்மை இடங்கள் எல்லாம் விளைநிலங்களாக மாறி போய்கிட்டே இருக்கு. எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதை, எவ்வளவு பெரிய பயங்கரமான போக்கு என்பதை நாளைய சமுதாயமான இளைஞர்களை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக்கி கொண்டே இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம்.